உறவுகளுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாக அறியப்படுகிற உலக வாழ் சைவ நெறியை போற்றுகிற மக்களின் நம்பிக்கைக்குரிய தலமாகவும் மரபு ரீதியான அடையாளமாகவும் விளங்குகிற திருக்கேதீஸ்வரத்தின் சிறப்புகளையும் ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்களையும் எடுத்து வருகிறது. உலகத்தில் சைவ நெறியை போற்றுகிற மக்களின் நம்பிக்கைக்குரிய தலமாகவும் ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாகவும் விளங்குகிற திருக்கேதீஸ்வரத்தின் பிரதம குரு சிவஸ்ரீ கருணானந்த குருக்கள் இப்போது எங்களுடன் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு, முதலிலே அமைவிட சிறப்பு பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் வார்த்தைகள் கேட்க ஆசைப்படுகிறோம். இந்த ஆலயமானது இலங்கையின் மேற்கே மன்னார் பெருநிலப்பரப்பிலே மாதோட்டம் என்கின்ற சிறப்பு பெயருடன் பெற்ற முன்னைய காலத்தில் ஒரு வணிக நிலையமாக இருந்து பெரும் துறைமுகத்துடன் கூடியதாக இந்த இடம் அமைந்திருக்கின்றது. அத்துடன் இந்த தலத்தின் தீர்த்தமாக அருகிலே பாலாவி தீர்த்தம் அமைந்திருக்கின்றது. இந்த பாலாவி தீர்த்தமானது நாங்கள் இப்பொழுது அது குளமாக பார்த்தாலும் பண்டைய காலத்தில் இது ஒரு பேராறாக கட்டுக்கரைக்கு முன்பு இருந்து மல்வத்து ஓயாவிலிருந்து இங்கே மன்னார் வரை இந்த ஆறு பெருகி வந்திருக்கின்றது. அதனது நிறம் வெள்ளை நிறமாக அந்த நீரிலே இருந்ததன் காரணமாகவோ என்னவோ பாலாவி என்ற பெயரை இது பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இது இந்த பெருநிலப்பரப்பிலே ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த இடம் பூமி காணப்படுகின்றது. சுற்றவர 3 பக்கங்களும் கடலும் முன்பகுதியிலேயும் நீர்த்தேக்கமும் அமைவாக பெற்றிருக்கின்றது. இந்த ஆலயமானது ஒவ்வொரு காலப்பகுதியிலேயும் ஒவ்வொரு விதமான அழிவுகளுக்கு உட்பட்டிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. மிக குறிப்பாக இங்கே கட்டுப்பாடுகள் என்று சொல்வதை விட ஒரு ஒழுங்குபடுத்தல் மிக மிக அவதானமாக இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மிக குறிப்பாக உள்ளே மேலங்கியுடன் ஆண்கள் செல்வதில்லை. வெளியிலிருந்து வேறு உடைகளிலே நவநாகரிக உடைகளில் வந்தால் கூட இங்கேயே வேட்டியை வைத்து உள்ளே செல்ல வேண்டும் என்பது போல பல இந்த ஒழுங்குமுறைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அந்த ஒழுங்குகள் பற்றி மிக முன்னுதாரணப்படுத்த காட்ட வேண்டிய ஒரு சூழலை இன்றைய காலம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலே முதல் அங்கமாய் இங்கே நடைபெறுகிற நாளாந்த பூசை வழிபாடுகள் பற்றி சொல்லுங்கள். இங்கே தினமும் 6 கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றது. அதிலே அதிகாலையிலே 4:30 மணிக்கு ஆலயத்தின் திருக்கதவு திறக்கப்பட்டு 5 மணிக்கு திருவனந்தல் பூஜை, ஒவ்வொரு நாளும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடப்பெற்று திருவனந்தல் பூஜை நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து 7:35 மணிக்கு காலசந்தி பூஜையும், அதனைத் தொடர்ந்து அர்ச்சனை வழிபாடுகள் நடைபெற்று 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நிகழ்ந்தேறி பின்பு அந்த உச்சிக்கால பூஜை நிறைவடைந்ததும் ஆலயத்தின் மகாமண்டபத்து கதவுகள் அடைக்கப்பட்டு ராஜகோபுர திருக்கதவு திறந்தபடியே இருந்து அடியவர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. மாலை 4:30 மணிக்கு ஆலய கதவு திறக்கப்பட்டு 5 மணிக்கு பிரதோஷகால 1ஆம் கால பூஜையும், 6 மணிக்கு சாயரட்சை பூஜை 2ஆம் கால பூஜையும், 7:35க்கு பள்ளியறை பூஜை என்று சொல்லப்படுகின்ற அர்த்தஜாம பூஜையும் நடைபெறுகின்றது. அர்த்தஜாம பூஜையில் தினமும் திருவூஞ்சல் பாடல் பாடப்பெற்று அந்த அர்த்தஜாம பூஜை நிகழ்வது பழமையாக இருக்கின்றது. 6 கால பூஜை நடைபெறுகிற மிக சொற்பமான ஆலயங்களிலே மிக குறிப்பிடத்தக்க ஒரு ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் திருவூஞ்சற்பா என்பதை சிறப்பித்து சொல்லும் போதே நாங்கள் ஆலய உட்பிரகாரத்திலே தரிசித்தோம். இந்த பாக்களுக்கு மிக முக்கியமாக சைவத்தை வளர்த்தது தமிழை வளர்த்தது சைவம். இந்த சைவமும் தமிழும் இணைந்த ஒரு ஒழுக்க நெறி என்பது ஈழத்தமிழர்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான மரபு. இங்கே பூஜை வழிபாடுகளிலே கூட இந்த தமிழ் சார்ந்த விடயங்களுக்கு, பாக்களுக்கு, தேவாரங்களுக்கு என்று ஒரு மிக முக்கியத்துவப்படுத்தி காண்பிப்பதை, முக்கியமாக நால்வருக்கான தனிப்பிரகாரம் உட்பட பல விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பாடல் பெற்ற தலமாகவும் இருக்கிறது. அது குறித்து சொல்லுங்கள். இந்த ஆலயமானது திருஞான சம்பந்த பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் பாடல் பெற்ற தலமாக விளங்குவதுடன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த வைப்புத்தலமாக வைத்து
ஈழநாட்டு மாதோட்டம் தென்னாட்டு ராமேச்சரம் என்று ஒரு பாடலையும், அதே போல திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவேளிமுலை பதிகத்திலே இதனை வைப்புத்தலமாக வைத்து கேதீச்சரம் மேவினார் கேதாரத்தார் என்று திரு கேதாரத்தையும் கேதீச்சரத்தையும் ஒப்பிட்டு பாடியிருப்பது பெருமை தகுது. அதே போல மணிவாசக சுவாமிகள் குயில் பத்திலே இங்கே வண்டோதரிக்கு எம்பெருமான் குழந்தை வடிவாக காட்சி தந்த வடிவினை அழகாக பாடியிருப்பது பெருமைக்குரியது. அது மட்டுமல்லாமல் சம்பந்தர் சுந்தரரது வரலாறுகளை பெரிய புராணத்தில் எடுக்கும் பொழுது அங்கே எமது தலமும் அந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. அந்நகரில் அமர்ந்தங்கன் இன்று மேவி என்று பெரிய புராணத்திலேயும், அதே போல மண்ணு ராமேச்சரத்து மாமணியே முன்வணங்கி என்றும் பெரிய புராணத்திலேயும் பாடல் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கால பூஜைகளிலேயும் இங்கே திருமுறைக்கு முக்கியத்துவம் பெருமிதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு 63 நாயன்மார்கள் இங்கே இருக்கின்றார்கள். உற்சவ காலத்திலே மகோற்சவத்தின் போது பக்தோற்சவம் என்பது இங்கே ஒரு சிறப்பாக நடைபெறுவது வழமை. அதிலே 8ஆம் திருவிழா பக்தோற்சவத்திலே 63 நாயன்மார்களும் எழுந்தருளப் பெற்று வீதியிலே மங்கள வாத்தியங்கள் இசைக்காமல் திருமுறை பாக்களுடன் வீதி வலம் பெறுவது சிறப்பான ஒன்று. ஆக நேயர்களே, இந்த இடத்திலே ஒன்று சொல்ல தோன்றுகிறது. தமிழகம் உட்பட உலகத்திலே தமிழர்களுடைய வரலாறுகளை சிதைக்கிற அல்லது தமிழர்களுடைய வரலாற்று கூறுகளை மரபுகளை கேள்விக்குள்ளாக்குகிற கேலிக்குள்ளாக்குகிற அல்லது மறுதளிக்கிற என்று பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஊடாக தமிழர்களின் மரபுகளும் வரலாறுகளும் கேள்விக்குள்ளாக இருக்கிற இந்த சூழலிலே, ஆவணப்படுத்த வேண்டிய தேவையை உணர்த்துகிற இந்த சூழலிலே வெறும் ஆன்மீக நம்பிக்கைகளோடு சமய நம்பிக்கைகளோடு மட்டும் இவற்றை பார்க்க முடியாது. அந்த நால்வர் பாடிய தேவார பாடல்கள், அந்த பதிகங்கள் என்பவை வரலாற்று சான்றுகளும் கூட. இலக்கிய சான்றுகளை வரலாற்று சான்றுகளாக்க முடியுமா, புராண சான்றுகளை வரலாற்று சான்றுகளாக்க முடியுமா என்று கேள்வி கேட்கிற பின்வருகின்ற பல ஆட்சியாளர்களுடைய கேள்விகளை புறந்தள்ளி முன்கூட்டி அல்லது முற்போக்காக இந்த தளங்களில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையை எதிர்கால இக்கால தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இந்த விடயங்கள் எடுத்து எம்புகின்றன. இந்த கோவில் மிக மிக முக்கியமாக ஆன்மீக சூழலோடு சமய சூழலோடு மட்டும் தொடர்புபட்டதல்ல, தமிழர்களுடைய தொன்மையான மரபான வரலாற்றோடும் தொடர்புபட்டது என்பதை நினைவுபடுத்தி காட்ட விரும்புகிறோம். மிக முக்கியமாக இதன் தொடர்ச்சியிலே இன்னும் ஒரு கேள்வி. இங்கே ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் கூட அறிந்து கொண்டோம், நீங்கள் உங்களுடைய பிரதம குரு என்கிற அந்த ஸ்தானத்திற்குள் இருந்தே இதற்கான பதிலை சொல்ல முடியும். உங்களுக்கு இருக்கிற சிக்கல்களை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அரசியல் ரீதியாக ஏதேனும் அழுத்தங்கள் ஆலயத்திற்குள் இருக்கிறதா? எமது ஆலயத்தை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக என்று சொல்வதென்றால் உண்மையில் நான் வெளிப்படையாகவே எங்கேயும் கூறி வருவது ஒன்று, இந்த மன்னார் மாவட்டமே உண்மையில் அரசியல் அப்பால் 2 அரசாங்கங்கள் இருக்கின்ற ஒரு இடமாக இது இங்கே இருந்து வருவது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இங்கே எமது மாற்று மதத்தினர்கள் அவர்கள் தங்களது இயல்புக்கு ஏற்றபடி ஆட்சி ஊடாக மற்றவர்களை நசித்து வருவது கண்கூடு. அதற்கமைவாக இந்த ஆலயமும் எந்த ஒரு விடயங்கள் மேற்கொள்வதானாலும் அரச சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அதனை மேற்கொள்ளும் பொழுதும் அவர்கள் அதனை மறுதளித்து ஒரு விதமான பணிகளையும் நிறுத்தி வருவதுடன் இங்கே அது ஒரு அழுத்தமாக அவர்கள் இதனை பிரயோகித்து வருவது உண்மையில் கவலைக்குரியது. குறிப்பாக எமது ஆலயத்தின் கோவில் வீதியிலே கோவிலுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வளைவை கூட அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். அதற்கு உண்மையில் பெருந்தெருக்கல் திணைக்களத்தின் அனுமதி இருக்கின்றது, இங்கே பிரதேச சபையின் அனுமதி இருக்கின்றது, மாகாண சபையின் அனுமதி இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் தன்னிச்சையாக அதற்கு ஏதோ ஒரு விதத்திலே நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் சட்டதிட்டங்களுக்கு மாறாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் கூட அங்கே சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் பரிந்துரைக்கப்பட்டதற்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு அவர்கள் தங்களது ஆலயத்தை அந்த இடத்திற்கு அனுமதி இல்லை, அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அந்த கட்டிடங்களை செவ்வனே எமது நீர்வளம்பு வாழ் அந்நிய மொழி பேசுகின்றவர்களோடு இணைந்து பெருமடுப்பிலே அந்த ஆலயத்தை வளர்க்கின்றார்கள். அதற்கு நாங்கள் எதிர்ப்பு அல்ல. எமது ஆலயத்தின் அடையாளத்தை நிறுவுவதற்கு அங்கே
அடியவர்கள் இலகுவாக வருவதற்கு ஒரு வளைவை அமைப்பதை தடுத்து வருவதும், அத்தோடு அங்கே இனமத மொழி பேதமற்றவர்கள் நின்று செல்லக்கூடிய நிழல் குடை அமைப்பதை கூட அவர்கள் தடுத்து வருகின்றார்கள். அத்தோடு இந்த இடத்திலே எரிபொருளை பெற்றுச் செல்வதற்கு ஏற்றவாறு இருந்த திருக்கேதீச்சரம் எரிபொருள் நிரப்பு நிலையம் 86 பின்பு யுத்த சூழ்நிலையில் அளிக்கப்பட்டது. அதன் பின்பு அதனை அமைப்பதற்கு ஒவ்வொரு விதத்திலேயும் முயற்சி மேற்கொண்ட பொழுதும் அது தடுத்து நிறுத்தப்பட்டே வந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் இங்கே நிலத்தின் கீழே அந்த எரிபொருள் நிரப்புவதற்குரிய தாங்கிகள் உள்ளேயே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆமாம் நேயர்களே, அவருடைய பிரதம குரு என்கிற உத்தியோகபூர்வ எல்லைக்குள் நின்று அதே நேரம் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் இருக்கிற இந்த விடயங்களை ஒரு பொறுப்பாக தன்னால் கூற முடிந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் என்கிற போதும் ஒரு ஊடகமாக சில விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்று கருதுகிறோம். மன்னார் மாவட்டம் உட்பட ஈழத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் தமிழர்கள் மதங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகள் என்பது வெவ்வேறாக இருந்தாலும் கூட தமிழர்களாக ஒரு இன ரீதியான யுத்தத்தை, இன ரீதியான அழிப்பை சந்தித்து அதிலிருந்து மீண்டு ஒற்றுமையாக எந்த விதமான பேதங்களும் இன்றி ஒன்றாக வாழ்ந்தவர்கள். எந்த ஒருவருடைய மத நம்பிக்கையை கேவலப்படுத்தாது, இன்னும் ஒருவருடைய மத நம்பிக்கையை இன்னும் ஒருவர் மதிக்கிறபடியான ஒரு இணைந்த ஒரு ஒற்றுமையான அரசியல் ரீதியான நகர்வும் கூட தான் எங்களுடைய இனத்தினுடைய பல்வேறு விடயங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பாக அமையும். மிக குறிப்பாக இந்த திருக்கேதீஸ்வரத்தினுடைய அலங்கார வளைவு சிவராத்திரி தினங்களிலே மாற்று மதத்தினரால் அல்லது மாற்று மதத்தினர் என்று சொல்லிக் கொள்கிற ஒரு சிறு குழுவினரால் அழித்து ஒழிக்கப்பட்ட சில காணொளிகளையும் அது தொடர்பான சில செய்தி கண்ணோட்டங்களையும் நாங்கள் விரிவாகவே நமது நேயர்களிடம் எடுத்து வந்திருக்கிறோம். இவற்றினுடைய நோக்கம் என்பது மதங்களுக்கிடையில் மனித குழுக்களுக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்துவதோ அவர்களுக்கிடையில் வன்முறையை வளர்த்தெடுப்பதோ அல்ல, ஒற்றுமையை ஏற்படுத்துவதுதான். அனைவரும் அவரவர் நம்பிக்கையில் நம்பிக்கை கொண்டவர்களாக, இன்னும் ஒரு நம்பிக்கையை புண்படுத்தாதவர்களாக ஒற்றுமையாக இணைந்து ஒரு இனமாக எமக்கு வருகின்ற எதிர்ப்புகளை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டிய தேவையை உணர்த்துவதே. அதை அவருடைய பதிலும் அவருடைய உத்தியோகபூர்வ எல்லைக்குள் நின்று மிக தெளிவாகவே சொல்லி இருக்கும் என்று நம்புகிறேன். மிக குறிப்பாக நிறைவாக மூர்த்தி தலம், தீர்த்தம் ஆகிய அனைத்தும் ஒருங்கே இணையப்பெற்ற தலம் இந்த பாலாவி தீர்த்தம். ஒரு விடயம் அறிந்தோம், இங்கே இருக்கிற மூலவருக்கு மிக பிரதானமான அபிஷேக பொருள் பாலாவி தீர்த்தம் மட்டும்தானா அல்லது வேறு பொருட்களோடு இணைந்து பாலாவி தீர்த்தம்? இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த திருவனந்தல் பூஜை நிறைவு பெற்றதும் நாங்கள் பள்ளியறை பூஜையின் பொழுது எம்பெருமானானவர் தனது சடையிலே இருக்கின்ற கங்காதேவியை இங்கு இருக்கின்ற நீர்நிலைகளிலே சேர்த்து விட்டு பள்ளியறைக்கு அம்பிகையினுடன் எழுந்தெழுவதாக எமது வேத புராணங்களும் ஆகமங்களும் கூறியிருக்கின்றது. அதனை நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி முடிந்த பின்பு திருவனந்தல் பூஜை நிறைவு பெற்றதும் அந்த கங்கையை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியிருக்கின்றது இறைவனிடத்திலே. அதற்கு அமைவாக எமது ஆலயத்தில் இன்றும் திருப்பள்ளி எழுச்சி திருவனந்தல் பூஜை நிறைவு பெற்றதும் இங்கிருந்து ஒரு பரிசாரகர் தீர்த்த குடத்துடன் தீவட்டி குடை மங்கள வாத்திய சகிதமாக பாலாவிக்கு சென்று அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்து எம்பெருமானது முன்னிலையில் இருக்கின்ற நந்தியம்பெருமானிடத்திலே அந்த கங்கையை சேர்ப்பதாக இங்கே நிகழ்வுகள் நடைபெறும். அதன் பின்புதான் இங்கே அனைத்து விதமான அபிஷேகங்களும் நடைபெறும். அது மட்டுமன்றி ஒவ்வொரு நாளும் நித்திய தீர்த்த காவடி என்பது அடியவர்கள் அனைவரினாலும் இங்கே ஆலயத்தின் காரியாலயத்திலே குடங்கள் புறப்பட்டு தீர்த்தம் பாலாவியிலே எடுத்து வந்து எமது புராதனமான மகாலிங்க பெருமானுக்கு அடியவர்கள் தங்களது கரங்களினாலே அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இன்றும் அது அமைந்திருக்கின்றது. அவர்கள் அந்த பூஜை நேரங்கள் இல்லாது மற்ற நேரங்களிலே அந்த அபிஷேகங்களை செய்வது வழமை. அதற்கு தனியாக நீங்கள் கேட்டது போல பாலாவி தீர்த்தமே அவருக்கு உரியதாக அமைந்திருக்கின்றது. மிக நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி இருக்கிறோம். பல ஆலயங்களிலும் பார்க்க முடியாத ஒரு விடயமாக இந்த ஆலயத்திலே 2 நந்திகள் நிறுவப்பட்டிருப்பதை பார்த்தோம். அதற்கு உரிய காரணம் அங்கே எழுதப்பட்டிருந்தது, நாங்கள் படித்தோம். அதை உங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். இந்த ஆலயத்தில் உண்மையில் நாங்கள் அதிகமாக கூற வேண்டும், நாங்கள் சுருக்கமாக கூறுகின்றோம். இந்த ஆலயம் நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன், ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் ஒவ்வொரு அழிவுகளுக்கு உள்ளாகி பின்பு இவ்வளவு அழகாக இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே சுனாமி போல மண்மாறி பொழிந்த பொழுது ஆலயம் மண்மூடிக்கப்பட்டது. அதன் பின்பு போர்த்துகீஸ், ஒல்லாந்தர், டச்சு ஒவ்வொரு காலத்திலேயும் அது அளிக்கப்பட்டதும் அதன் பின்பு எல்லாம் நமக்கு வழிகாட்டிய ஆறுமுகநாவல பெருமான் இங்கே ஒரு அருமருந்தாகிய தேன் பொந்து ஒன்று இருக்கின்றது என்று அவர் கூறிய வாக்கிற்கு அமைவாக
அவர் உண்மையில் அவர் இதை தரிசிக்க அவருக்கு முடியவில்லை. இருந்தாலும் அவரது வாயிலால் இந்த இடம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதன் பின்பு இங்கிருந்த முன்னைய சைவத்தமிழ் பெரியவர்கள், பசுபதி செட்டியார் போன்ற பெரிய வள்ளல்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த காடுமண்டி கிடந்த இடத்தை இந்த ஆலய வீதியினூடாக துப்புரவு செய்து எடுக்கப்பட்டது. அங்கு பின்பு மேற்கு பகுதியிலே இருக்கின்ற மகாலிங்க பெருமானும், மகாமண்டபத்திலே இருக்கின்ற சிறிய விநாயகர் திருவுருவமும், அதே போல சிறிய சோமாஸ்கந்தர் ஐம்பொன்னினால எழுந்தருளி உற்சவ மூர்த்தியாக இருக்கின்ற சோமாஸ்கந்த மூர்த்தமும், இங்கே முன்பு அமைக்கப்பட்டிருக்கின்ற நந்தியும் அந்த மண் அகழ்வின் போது கிடைக்கப்பட்டவை. இந்த மகாலிங்கமும் இந்த நந்தியம் பெருமானும் சிறு சிறு பின்னங்கள் ஏற்பட்டதாலும், அதே போல இது மகாநந்தியாக, இது சோழர் காலத்துக்கு முன்னதாக, அதாவது திருமூலருக்கு முன்னதான நந்தனாருக்கு முன்பதான இந்த நந்தியாக இது அமைய பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இந்த நந்தியை நீங்கள் நோக்கலாம், நேர்முகத்துடன் இருக்கும். மற்ற நந்திகள் எல்லாம் ஒரு சாய்ந்த பார்வையுடன் இருக்கும். இது நேர்முகத்துடன் இருப்பதனால் அதை கோபுரத்தின் முன்பாக மகாநந்தியாக பல்லவர் காலத்துக்கு முற்பட்டதாகவே இதனை நாங்கள் இருக்கின்றோம். இதுவரையும் எது விதமான ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் ராஜேந்திர சோழன் புனரமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. யாரால் கட்டுவிக்கப்பட்டது என்பது இதுவரையும் நமக்கு கிடைக்கப்பெறாத ஒரு தகவல். நிகழ்ச்சி நிறைவாக ஆலயங்கள் என்பவை வெறும் வழிபாட்டுக்குரிய தலங்கள் மட்டுமல்ல, மக்களை ஒன்றாக்குவதற்காக அல்லது ஒரு விழாக்கால கொண்டாட்ட மனநிலையோடு ஒன்று கூடுவதற்கான தலங்கள் மட்டுமல்ல, அறரீதியான செயற்பாடுகளை சமூகத்தோடு இணைந்து சமூகத்திற்கான சில செயற்பாடுகளையும் செய்வதுதான் உண்மையிலேயே ஆலயத்தினுடைய பாங்கு. அதை நாங்கள் எங்களுடைய சைவ நெறியை போற்றியே பாதுகாத்தே வந்திருக்கிறது. அந்த தொடர்ச்சியிலே திருக்கேதீஸ்வரர் ஆலயமும் இன்று வரை பல்வேறு அறப்பணிகளிலும் சமூகத்துடன் இணைந்து சமூகத்திற்கான பல பணிகள் செய்வதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவற்றை பற்றி மிகச் சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். அவற்றை பற்றி ஒரு விளக்கமாக தனி நிகழ்ச்சியாக நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் எடுத்து வர இருக்கிறோம். ஆலயத்தை பொறுத்தவரையில் பல நிகழ்வுகளை வெளியிடங்கள் செய்து வருகின்றது. உண்மையில் திருக்கேதீஸ்வரர் ஆலய திருப்பணிச்சபை என்பது பெரிய ஒரு உலகம் சார்ந்த குழுக்கள் சேர்ந்து இயங்குகின்ற ஒரு சபை. அது ஒவ்வொரு விதத்திலேயும் சேர்ந்து, குறிப்பாக இலங்கை இந்து மாமன்றம், மனிதநேய பணி, அதுபோல சிவபூமி தொண்டர் அறக்கட்டளை, மற்றது பெண்கள் நலன் அபிவிருத்தி, இவ்வாறு பல அறக்கட்டளைகள் மூலமாகவும், அதே போல இங்கிருந்த முன்னைய தலைவர் நமசிவாயம் அவர்களது புதல்வர்கள் சேர்ந்து சிவனருள் இல்லம் என்ற சிறார்களை பேணி பாதுகாக்கின்ற இடத்தையும், இதுபோல பல பல நற்பணிகளை இவர்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய நேரத்திற்கு மிகுந்த நன்றி. வணக்கம். ஆமாம் நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறோம். மிக குறிப்பாக அற பணிகள் இந்த ஆலயத்தால் நிகழ்த்தப்படுகிற, நேரடியாகவும் மறைமுகமாகவும் சைவ நெறிக்காக நிகழ்த்தப்படுகிற அறப்பணிகள் சொல்லில் அடங்காதவை. மிக குறிப்பாக போர்க்கால சூழலிலே போருக்கு பின்னர் மக்கள் மீள் வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொள்கிற, அவர்களை மறுவாழ்வு செய்கிற பல பணிகளில் அரசோடு இணைந்து அரசிற்கு ஒத்தாசை வழங்குகின்ற வகையிலும் கூட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் கண்ணுக்கு நேரடியாக சொல்ல முடியாத, பட்டியலில் அடங்காத பல்வேறு பணிகள் ஆலய சூழலால் நிறைவேற்றப்படுகின்றன என்பது மிகவும் மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரிய ஒரு விடயம். வெறும் சைவ அடையாளமாக தமிழர்களின் சைவர்களின் மரபாக மட்டும் இந்த ஆலயம் இல்லை, எப்போதும் சமூகத்தோடு இணைந்து நிற்கிற, சமூகத்திற்காக இயங்குகிற ஒரு ஆன்மீக கூறாகவும் இருக்கிறது என்பதை பெருமையுடன் பகிர்ந்து கொண்டவாறே நானும் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் விடை பெறுகிறேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் தமிழின் பெருமை தொன்மையில் மட்டுமல்ல தொடர்பிலும் இருக்கிறது. வணக்கம். ஈழத்து ஆலயங்களை காணொளி வழி தரிசிக்கவும், வரலாற்று துன்பங்களையும் மரபு சார்ந்த சின்னங்களையும் அறிந்து கொள்ளவும் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இது உங்கள் ரூட் பேஜ்.